வேட்டைக்கு ஆமா உன் புருஷங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் பண்ணைய வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். மாமன்னா நீ ஒரு மாமா மன்னா. நானும் செய்யாத தொழில் இல்லடி. நானும் ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடை பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்தேன். எல்லாம் படுத்துருச்சு. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய எதுவுமே ஓடல. சரி நம்ம ராசி இல்லாத முண்டையா போயிட்டோம், இனி உசுரோட இருக்க கூடாது, மருந்த குடிச்சிட்டு சாகலாம்னு முடிவு பண்ணிட்டேன். மருந்து நம்ம கடையில போய் நான் வயசுக்குள்ள மருந்து கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அதுதான் பக்கத்து வீட்டுக்கார பையல வர சொன்னேன். பாத்தியா, சாப்பிட்ற நேரத்துல அந்த பையல கூப்பிட்டுருக்க. அதெல்லாம் அந்த நோக்கம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. துப்பட்டாடா வேற மருந்து வாங்குறதுக்கு அவன்கிட்ட கையில் 500 ரூபா கொடுத்து விட்டேன். 500 ரூபா போடா தம்பி ஒரு கிங்லீஷ் கோட்டர் வாங்கிட்டு வாடான்னு. அது எதுக்குடி? சாகரம் அது ஒரு ஆசை இருக்கு, அதுலயே கலந்து குடிச்சு செத்துடலாம்ட்டு. வாங்கலாம் அப்ப பீர் சாப்பிடலாம். ஏன்னா எந்த நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியோ பீர் சாப்பிடணும் ஆயா. அப்புறம் போய் வாங்கிட்டு அவன் சொன்னா, அக்கா 255 ரூபாக்கா மிச்ச காசு இவ்வளவுதான் இருக்குன்னு. சரி 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கடான்னு. பாரு சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. ஆமாடி. அப்புறம் வேற என்னக்கா வேணும்னு போன் பண்ணேன். ஒரு 1/2 லிட்டர் பவுண்டா வாங்கிக்கடான்னு. அது எதுக்குடி? கலக்கிறதுக்கு பச்சை தண்ணினா ஒமட்டிக்கிட்டு வருங்கன்றாங்க. அப்புறம் வேற என்னக்கா ஒரு சாம்பாரோட வாங்கிக்கடான்னு. அவன் கேட்டான், நீ சாக போறியா சரக்கடிக்க போறியான்னு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ரெண்டும் தண்டா தம்பின்னு. அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் பாரு கட்டிங்க ஊத்தி அதுல இந்த எலி மருந்து போட்டு பவுண்டா ஊத்தி இப்படி விரல விட்டுக்கிட்டு ஆட்டின மாதிரி. ஏன் அதுல போய் விரல விட்டுக்கிட்டு ஆட்டின? நல்லா கலக்கணும்ல, கலக்கிட்டு எடுத்து இழுக்கலாம். நல்லா ஒடிச்சிருவேன். கொண்டு போகணும்ல. பக்கத்து கிளையை வந்து தட்டிட்டு விட்டான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. மருந்து குடிச்சு ஜாக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணுனேன், பூரா படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. கிளவி கேட்டா என்ன எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா புரியல. என்னடி என்ன அதான் படுத்துருச்சுன்னு அந்த தொழில் பண்ண. அதான் என்ன தொழில் எனக்கும் புரியல. என்னடி கழட்டு முண்டை அப்படின்னு அதான் கேட்டா, இந்நேரம் நீ செத்துருந்தீன்னா இந்த உடம்ப என்ன செய்வாங்க? உன்னை எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இதே தானே நானும் சொன்னேன். சரியா தானே சொல்லியிருக்கேன். கிளவி கேட்டா, வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது, ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் முடியும் இந்த உடம்பு, நீ ஏன் இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? ஏண்டி உன் புரிஞ்சு ஒன்வேல போய்கிட்டு இருக்கா, நீ ஹைவேல போய்கிட்டு இருக்கியா? இந்த பார், இப்படி குண்டாங்குறியா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும். அடிச்சேன் பிளக்ஸ் ஆத்தாடி 22க்கு 22 தூக்கி கட்ட முடியல பயலுக. என் போட்டாவை பெருசா போட்டு கீழே என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன். இந்த அகிலத்தை அடைகாக்கும் அண்டங்காக்கையே ஒட்டினா மதுரை, மானாமதுரம், மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, காரைக்குடி, திண்டுக்கல், பஸ் ஸ்டாண்டு ஒட்டினா போன் பறக்குது. நானும் விதவிதமாய் எத்தனையோ வில்லன்களை பார்த்திருக்கேடா, ஆனா உன்ன மாதிரி ஒரு மோசமான வில்லனை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதுல ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு புதுசு இருக்கு கேட்கற கூச்சப்படுறேன். என்னன்னா, ஹலோ இந்த நம்பர் பிளக்ஸ்ல பார்த்தேன், நீங்க வந்து இது அவர் இல்லைங்க, நான் தான் இது பிசியோ பண்ண சொல்லி வர சொன்னாங்க. அவன் சொன்னா, நாங்க ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா, தலைக்கு 1000 ரூபா, ரவுண்டு 5000 ரூபா வரும்பா அப்படின்னு. கொஞ்சம் ரேட்டை குறைங்க என்ன கராரா சொல்லிட்டேன். என்னன்னு 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழில குறை இருந்தா கேட்டுக்க அப்படின்னு. ஏய் முதல்ல இந்த மூட சொல்றான். ஆமா மூடிக்கிங்க, ஏன்னா தேம்பல், அலர்ஜி, ஸ்கிராச்சஸ் போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். முடிக்கிங்க. ஆல்ரெடி எல்லாம் வந்த மாதிரி தான்டா இருக்கு. ரோட்ல வந்து ஆக்சிடென்ட் செத்துற போறான். மூட சொல்றாரு. சரி வாங்கிக்கங்கன்ட்டேன். அட்ரஸ் சொல்றியா, நான் வந்துடுவா, வந்து கூட்டு போறியான்னு. இல்லை அட்ரஸ் சொல்கிறேன் வாங்கன்ட்டேன். அப்புறம் அட்ரஸ் கொடுத்தேன். எப்படி நம்ம ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து, அமுக்கராப்பட்டி போஸ்ட், இழுத்தரச்சாம்பட்டி தாலுக்கான்னு போட்டு கொடுத்தாங்க. அட்ரஸ் திருப்பி சொல்ல. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. பார்த்தேன் உன்னோட அட்ரஸ் குழப்பமா இருக்கு, நடந்து போனா லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டாவுக்கு போகணும். அது எதுக்குடி? ஓலா ஆட்டா நம்ம போறதுக்கு தானே போறேன். அப்புறம் அந்த ஆட்டோடய போயிரும்ட்டு ஏறி போனேன். அவன் கணக்காக கொண்டு இறக்கி விட்டேன். வீடு அடைச்சு கிடக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அப்புறம் சத்தம் கேட்டது கதவை திறந்துட்டாங்க. உள்ளதான் இருந்திருக்கேன். பாக்குறேன் ஏத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தாங்க. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். அப்புறம் உள்ள போய் பார்க்க இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். 5 பேர். சரி ரைட்டு நினைக்கிறேன். கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி,
சைனடு குப்பி நானே ஆ. இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தாங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 10 பேராச்சே. எனக்கு கடுப்பாயிருச்சு, பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் 10 பேர் தான் நான் இழுச்சா ஏ இந்த செனங்குண்ட சிறுத்தையை செராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. ரவுண்டா 10,000 ரூபா வரும்ட்டேன். அதுல ஒருத்தன் போய் உட்காரு போ அப்படின்னா ஆ. என்ன சுத்தலே வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. அப்புறம் சொன்னேன், என்ன போவான்னு என்ன பேசுறேன், உங்களோட படுக்க வந்தாக்கா என்னென்ன பேசுவாங்க போடா முண்டு திரும்பினேன். ஆ. ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டாரு, அடைச்சிட்டு பூட்டி சாவி வெளியே எறிஞ்சிட்டான். ஆ. ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன், யார் மாதிரி இருப்பாரு? தொர்ராசி மாதிரி வளர்ந்தவன். அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய் விட்டா ஒரு அரைச்ச காதோட ஆஸ்தே, ஆஸ்தே, ஆ. அப்படியே கிருகிருன்னு தலையை சுத்தி கட்டல்ல போய் மல்லாந்துட்டேன். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பொசிஷனோட தான் படுப்பியோ? அட மயக்கம் வர மல்லாக்கா படுக்கிறோம் குப்பர் படுக்கிறோம் பார்த்தா அவடப்பா. சரி நீ சொல்லுடி. மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறேன் ராணி. ஆ. கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி, கால் 2 இப்படி இழுத்து இந்த லாஸ்ட்டுக்கு கட்டிட்டான். ஆ. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. ஆ, வாய் இருக்குல்ல, சத்தம் போட வேண்டியதானே. நான் எப்படி கத்துவேன், ஏண்டி? வாயில வச்சு அமுக்கியிருக்காங்க எதை? துணிய. நல்ல வேலைக்கு. ஏன் நீ வேற எதுவும் எதிர்பார்த்தியோ? நான் துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. ஆ. அந்த 10 பேர்ல ஒருத்தர் டவுசரை கலட்டி சுருட்டி வாயில வச்சு அமுக்கிட்டேன். சீ. அவன் தாயில 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல, துவைக்கல குளிக்கல, அன்னைக்கு தான் இறங்கியிருப்பான் போல. ஐயோ அது அடுப்புல ஓட்டாலும் வேகாது போல இருக்கு. கடற்கடல பார்த்தேன், ஏன்? ஒரு தைரியம். என்ன? 10 பேர் தானே, மீறி போனா 50 நிமிஷம் தான். 2 நாள் வச்சு அடிச்சு அனுப்பிட்டான். அதுவும் எப்படி பிள்ளைக்கு வலிக்க கூடாதுக்காக ஒரு ஆப்பு பிராண்டி வாங்கி ஊத்தி விட்டு அடிச்சிருக்காயா? அந்த நாகரிகம் கூட உனக்கு தெரியாது. எப்படி சொல்ற? அவங்க முகரக்கட்டை தெரியும், உள்ள இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆன்ஸ் கிடக்கு. அப்புறம் அவ்வளவுதான் இருக்கு லட்சணம் உண்டை. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி போயிடலான்னு நினைச்சேன் ராணி. ஆ. 10 பேர் வந்தாண்டி, சரி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் வந்தான்ல, ஆமா. அவன் அடுத்த ரவுண்டுக்கு டவுசரை தோல்ல போட்டு வரிசையில வந்து இப்படி நிக்கிறாரு. அடிக்கா யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உன்னை பூரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க போல. போயிட்டு ஒரு வாரம் முடிச்சாண்டாலே. ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதுல கழுத்துல கிடக்கிறத பூரா புடுங்கிக்கிட்டு குண்டியில ஒரு மிதிச்சு போன்னு தள்ளி விட்டாங்க. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்க படுத்திட்டானுங்க. நினைச்சேன் என்ன? தொழில்னா லாபம் நட்டம் இருக்கிறது சகஜம்தான். இவ்வளவு